வணக்கம். நான் உங்கள் அன்பு திராவிடன். இன்றைக்கு ஒரு நண்பர் என்னிடத்தில் பேசுகிற பொழுது, பெரியாரை உங்களுக்கு ஏன் இவ்வளவு பிடிக்கிறது, பெரியாரை நீங்கள் ஏன் இவ்வளவு நேசிக்கிறீர்கள் என்று கேட்டார். நான் அவரிடத்தில் சில பதில்களை கூறினேன். அதை உங்களிடத்திலே பரிமாறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். தந்தை பெரியார் என்பவர் ஆதிக்கத்தின் எதிரி. எங்கெல்லாம் ஆதிக்கம் ஏற்படுகிறதோ, ஆதிக்கம் நிகழ்கிறதோ, அந்த இடத்திற்கெல்லாம் பெரியார் எதிராக பேசியிருக்கிறார். யார் ஆதிக்கம் செலுத்தினாலும் அதை எதிர்க்கக்கூடியவராக பெரியார் இருந்திருக்கிறார். பெரியார் பேசுகிற போது என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு இடங்களிலே சண்டை நடக்கிற பொழுது ஒரு உயர்ந்த ஜாதி ஒரு தாழ்ந்த ஜாதி சண்டை போட்டுக்கொண்டால் நான் தாழ்ந்த ஜாதியின் பக்கமாகத்தான் நான் இருப்பேன், நான் ஆதிக்கத்திற்கு எதிரானவன் என்று சொல்லுகிறார். ஒரு பணக்காரனுக்கும் ஏழைக்கும் சண்டை நடக்கிற பொழுது ஒரு ஏழையின் பக்கமாகத்தான் நான் இருப்பேன், பணக்காரனின் பக்கமாக நான் நிற்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். அதுதான் ஆதிக்கத்தின் எதிரி. எந்த விதத்திலும் ஆதிக்கத்தை எதிர்க்கக்கூடாது, ஏற்க முடியாது. ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் பிரச்சனை ஏற்படுகிற பொழுது அந்த பெண்ணின் பக்கமாக தான் நான் நிற்பேன் என்று தலைவர் பெரியார் பேசுகிறார். பெண்ணுரிமை போராளியாக நான் பார்த்த வரையில், நான் படித்த வரையில் தந்தை பெரியாரை தவிர வேறு யாரும் இப்படியெல்லாம் பேசியிருக்க முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை. ஒரு ஆதிக்கத்தின் எதிர்ப்பு குறியீடாக பெரியார் வாழ்ந்திருக்கிறார். பெரியார் சொல்லுகிறார், பசி எப்படி பொதுவானதோ அப்படிதான் வீட்டு வேலைகளும் சமையல் வேலைகளும் என்று சொல்லுகிறார். சமையல் வேலைகளை 2 பேரும் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும், ஆண் பெண் என்கிற பேதமில்லாத சமூகம் வேண்டும் என்று பெரியார் பேசுகிறார். இந்த இதிகாச புராணங்களை எழுதியதெல்லாம் ஆண்கள், அதனால்தான் பெண்களுக்கு அதிலே முக்கியத்துவம் வழங்கப்படவில்லை. இங்கே எழுதப்பட்ட அத்தனை புத்தகங்களையும் ஆண்கள் எழுதிய காரணத்தினால் பெண்களை பற்றி எதுவும் சொல்லவில்லை. அப்ப பெண்களின் உரிமையை சொல்லாதவர்களாக எல்லோரும் இருந்திருக்கிறார்கள். 1-2 பேர் சொல்லியிருக்கிறார்கள், நம்ம எல்லோரையும் சொல்லவில்லை. பெரும்பாலும் நீங்க எந்த இந்து கடவுளாக கூட இருக்கட்டும், இப்ப நீங்க எந்தாவது புராணத்துல பெண்ணை உயர்த்தி ஏதாவது சொல்றாங்கன்னா இல்லை, ஆண்களை பற்றி தான் உயர்த்தி சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். நீங்க கிறிஸ்துவத்தில் எடுத்துக்கங்க, பைபிள்ல ஏதாவது அவர் இவரை பெற்றாரு, இவர் அவரு பெற்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அதுல ஏதாவது பெண்களை சொல்றார்களா என்று கேட்டால் கிடையாது. பைபிள் எடுத்துக்கங்க, அதுல எல்லோரும் ஒரு 100 பேரை சொல்றாங்கல்ல, இப்படி வந்தாங்க இப்படி வந்தாங்கன்னு எல்லாரும் சொல்றாங்க, அதுல யாராவது ஒருத்தர் பெண்ணை சொல்லுகிறார்களா என்று கேட்டால் கிடையாது. ஏன்னா பெண்ணை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. 3 மதமும், எந்த மதமும் பெண்ணை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படிப்பட்ட அந்த பெண்ணை உயர்த்தி பிடிக்க நினைத்த தலைவர் தான் பெரியார். ஒரு பெண்ணிய போராளியாக வாழ்ந்த தலைவர் பெரியார். பெண் உரிமைக்காக தன் வாழ்நாள் முழுவதும் போராடிய தலைவர் பெரியார். பெரியார் பேசுற அந்த பேச்சு தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் ஒரு தீர்வாக இருந்தது, எல்லா பெண்களுக்கும் ஒரு விடிவாக இருந்தது. எத்தனையோ பேர் பெண் உரிமை பற்றி பேசியிருக்கிறார்கள், நாங்கள் இல்லைன்னா சொல்ல. ஆனால் வீதிகளிலே இறங்கி போராடினார்களா, அதன்படி நடந்தார்களா, இருந்தார்களா என்று கேட்டால் இல்லை. பெரியார் மட்டும்தான் அதன்படி வாழ்ந்திருக்கிறார், இருந்திருக்கிறார், போராடி இருக்கிறார், தன் வாழ்நாள் முழுவதும் உழைத்திருக்கிறார். அதற்காகத்தான் பெரியாரை போற்றுகிறோம், வணங்குகிறோம், பாராட்டுகிறோம், உயர்த்தி பிடிக்கிறோம். பெண்கள் பெரியாரை படியுங்கள். பெரியார் பெண்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் பெண்ணிய உரிமைக்காகவே தன் வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்த தலைவர் பெரியார் தான்.